குறள் 111. தகுதி என ஒன்று நன்றே பகுதியாட் பாட்பட்டொழுக பிரின். விளக்க உரை. பகைவர் அயலோர் நண்பர் என பகுத்து பார்த்து உறுதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை எனும் தகுதியாகும். குறள் 112. செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து. விளக்க உரை. நடுவுநிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை, அது வழிவழி தலைமுறையினர்க்கும் பயன் அளிப்பதாகும். குறள் 113. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். விளக்க உரை. நடுவுநிலை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவுநிலையைத்தான் கடைபிடிக்க வேண்டும். குறள் 114. தக்கார் தகவிலர் என்ப தவறவர் எச்சத்தாற் காணப்படும். விளக்க உரை. ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கப் போகும் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழிச்சொல்லை கொண்டோதான் நிர்ணயிக்கப்படும். குறள் 115. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. விளக்க உரை. ஒருவர்க்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை, அந்த இரு நிலைமையிலும் நடுவுநிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோர்க்கு அழகாகும். குறள் 116. கெடுவல்யான் என்ப தரிகதன் நெஞ்சம் நடுவோரி அல்ல செயின். விளக்க உரை. நடுவுநிலைமை தவறிச் செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும். குறள் 117. கெடுவாக வையா துலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. விளக்க உரை. நடுவுநிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது. குறள் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபாட் கோடாமை சான்றோர் கனி. விளக்க உரை. ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவுநிலைமை என்பதற்கு அழகாகும். குறள் 119. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். விளக்க உரை. நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவர்க்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும், அதற்கு பெயர்தான் நடுவுநிலைமை. குறள் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின். விளக்க உரை. பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளை போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறியெனப்படும்.